ஹே ஃபேமிலி, ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா ஹேர் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மோஸ்ட்டாக நிறைய சலூன்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா சலூன்லேயுமே அப்படி தாங்க. ஹேர் செட் பண்ணிவிட்டு ஒன்று வந்து வெப் வேக்ஸ் போடுவாங்க, அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ரயிலில் வேக்ஸ் போடுவாங்க, ஓகேங்களா. அப்படியும் இல்லைன்னா இந்த மாதிரி ஜெல்லு போடுவாங்க. ஸோ லிக்விடியாக தான் இருக்கும் ஜெல், இந்த மாதிரி ஜெல்லு இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஜெல்லு வந்து எப்படி இருக்கும்னு. ஸ்மெல் பண்ணி கூட பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதெல்லாம் இல்லைங்க, வேஸ்ட்டிங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா வேக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஹேர் வேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், கிளே மாதிரி இருக்கும். இது நீங்கள் விலை அதிகமாக இருந்தாலுமே இது வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ஜெல்லு யூஸ் பண்ணுறது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஹேரில் போடும்போது ஹேரில் மட்டும்தான் இருக்கும். ஜெல்லு வந்து என்ன ஆகும்னா நீங்கள் ஹேரில் போடும்போது அது அப்படியே ட்ராப் அவுட் ஆகி கீழே ஸ்கேல்பில் போடும். ஸோ ஸ்கேல்பில் படும்போது என்ன ஆகும்னா ஹேர் ஃபால் ஆகும், ஒயிட் நிறைய இருக்குது, ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பவுடர், நிறைய பேர் வந்து பவுடர் போட்டால் நல்லா நிற்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. பட் அந்த பவுடர் போடும்போது என்ன ஆகும்னா டைரெக்டாக ஸ்கேல்பில் போய் போடும். ஸோ அதுவும் ஹேர் ஃபால் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய கஸ்டமர், நிறைய கிளைண்ட்ஸ் வந்து அதோட கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து ஒன்று புதுசாக வந்துருக்கு பார்த்தீங்கன்னா இது. ஸோ பிராண்ட்லாம் நம்ம சொல்ல தேவையில்ல. ஸோ இதே மாதிரி லிக்விட் மாதிரி ஒரு வேக்ஸ் ஜெல்லு. இது மோஸ்ட்டாக வந்து வேக்ஸ்ன்னு போடுறாங்க, பட் இது வந்து ஜெல்லு, லிக்விட் டைப்பில் இருக்கும். மூவ் ஆகுறது தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஜெல் டைப். ஓப்பன் பண்ணிவிட்டு சீப் மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து நான் போடுறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள், தெரியுதுங்களா. இப்படி வைக்கும்போது ட்ராப் ஆகும். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஸ்கேல்பில் இப்படி போடும்போது நம்மளுக்கு எவ்வளோ ட்ராப் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டாக அப்படிலாம் கிடையாதுங்க. சும்மா ஜஸ்ட் போடணுன்றதுக்காக இது வந்து எடுத்து போடுறதுங்க. இதனால வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஹோல்டு, ரொம்ப நேரம் நிற்கலாம் அப்படிலாம் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணி நிறைய கிளைண்ட்ஸ் நிறைய ஒரு முடி வேஸ்ட் பண்ணாதீங்க. சின்ன பசங்களோட முடியலாம் ஸோ யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஏன் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் என்ன கேட்பீங்க, பட் நான் வாங்கி வச்சுருக்கேன், அதனால் யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் உங்களுக்கு அவேர்னஸ் வீடியோக்காக மட்டும்தான். இது வந்து நான் ரேட்லாம் சொல்லக்கூடாது, வாங்கி வேஸ்ட் பண்ணிக்கிறேங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க.